அனைவருக்கும் வணக்கம். இது வந்து லிவர்பூல்ல உள்ள கோஸ்கோ அப்படிங்கிற பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு நாங்க நேத்து போயிருந்தோம். அங்க கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் ஐட்டம் அது ஃபர்ஸ்ட்டு பார்த்தது வந்து லில்லி பிளான்ட் அப்படியே இதெல்லாம் வந்து பொக்கேவில வந்து ஃப்ளவர்ஸ் சன்ஃப்ளவர்லாம் வந்து ரொம்ப அழகா இருந்தது பார்க்க. எல்லா ஃப்ளவர்ஸுமே ரொம்ப அழகா இருந்தது. எல்லாத்தினுடைய பேர்லாம் எனக்கு தெரியாது. ரோஸு, சன்ஃப்ளவர் அந்த மாரி ஜிப்ஸி அந்த மாரி கொஞ்சம் ஐட்டம்ஸ் நம்மளுக்கு தெரியும். எனக்கு ஃப்ளவர்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாரி டிஃப்ரெண்ட்டா பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க ஃப்ளவர்ஸ் பார்த்தாலும் நான் உடனே அத வந்து ஷூட் பண்ணிடுவேன். ஃப்ளவர்ஸு, பில்டிங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டங்கள். அதனால தான் அது பார்த்தோனே நான் வந்து ஷூட் பண்ணி போடுறது. இது வந்து இந்த கல்லுல வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஒரு பொம்மை இருந்தது. அதில உள்ள வந்து ஒரு மாரி கிளிட்டரிங் வாட்டர் மாரி ஒழுகிட்டே இருக்கு. இது வந்து கல்லுல வந்து பொம்மை, நாய் பொம்மை. அது கார்டனில் வந்து வைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் கோஸ்கனுடைய அந்த பில்லிங் செக்ஷன் ஃப்ரண்ட் சைடு. இது வந்து ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் சீப் ரேட்டில் அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து எப்படின்னா கேஸ் கணக்கில் தான் நம்ம எடுக்கணும். இப்போ முட்டைனாலும் நம்ம கேஸாக எடுக்கணும், ஒரு கேஸு அப்படி எடுக்கணும். அதே மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பெரிய பெரிய கேஸ். இது வந்து இதுதான் எறா மீன், அந்த மாதிரி ஷ்ரிம்பு, பெரிய இறால் வந்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி மட்டன் பீசஸ், அப்புறமா இதுவும் இறாலுடைய செக்ஷன் தான். அதே மாதிரி எல்லாமே வந்து இது வந்து ஒயிஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த சிப்பிக்குள்ளே இருந்து ஏதோ வந்து எடுத்து சாப்பிடுவாங்களே, எனக்கும் கரெக்டாக தெரியாது. ஒயிஸ்டர் தான் சொன்னாங்க. அப்புறம் இதுவும் ஷ்ரிம்ப் ஐட்டம் தான். இதுவும் அந்த ஒயிஸ்டர், அதை வந்து குக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுவும் வந்து இது ஒரு ஃபிஷ் ஐட்டம். சால்மன் அந்த மாதிரி உள்ள ஃபிஷ் வகைகள் எல்லாமே வந்து பீஸ் பண்ணது அப்படியே ஸ்லைஸாக. நான் வாங்கினது ரொம்ப இது இது வந்து அந்த சங்கரா மீன் மாதிரி அது ஒரு இது வந்து லெமன் ஜூஸில் ஊற வச்சது வாங்கியிருந்தோம். இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. டேஸ்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது. நம்ம என்ன நினைக்கிறோன்னா வாங்கினா நல்லா இருக்காது அப்படின்னு. இல்லை, நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுறோம். இது வந்து லேம்பு, ஆடினுடைய கால் மட்டும் வந்து அப்படியே தனியாக வச்சுருக்காங்க இந்த க்ரில் எல்லாம் பண்ணுறதுக்கு. இதுவும் வந்து அதனுடைய ஸ்லைசஸ் இதெல்லாம் தான். எல்லாமே வந்து ஸ்லைஸ் பண்ணி நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. நம்ம வந்து போய் குக் பண்ணி அப்படியே இது வந்து நடு எலும்பு இல்லையா, ஆடு பீஃபு அதனுடைய எல்லாம் நடு எலும்பு தான் இது வந்து வச்சுருக்காங்க. அதாவது சூப்பு போடுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து அவங்க அது மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து எல்லாமே சின்ன சின்ன பீசஸ். இது வந்து மிக்சடாக வந்து அதாவது உப்பு போட்டு லெமன் போட்டு அந்த மாதிரி பிளாட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம பிளாட்டர் ஐட்டம் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. பிளாட்டர்னு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வர மாதிரி. இதுவும் வந்து இது வந்து உப்பு தண்ணியில் எல்லாம் வந்து ஊற வச்சுருந்தாங்க. அது வந்து ஊறுகாய் மாதிரி, ஊறுகாய்னு மிளகாய் எல்லாம் இல்லாமல் சும்மாவே எடுத்து. இது வந்து அந்த சின்ன மத்தி மீனோடது நெத்திலி மாதிரி. இது வந்து எல்லாமே இதில் வந்து ஃபுட்டு காக்டைல், அதாவது சீ ஃபுட் காக்டைல் அப்படின்னு எல்லாமே. இது வந்து ஆக்டோபஸ் கைஸ், ஆக்டோபஸ் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் இது. தேங்க்யூ.